செயல் திட்டங்கள் இனிமேல் ஒவ்வொன்றும் படிப்படியாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் தான் ஐயா. சற்று உடல் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். இந்த மாதம் அவர் செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து விட்டால் நம்மளுக்கு தொந்தரவுலாம் பண்ணாது. அதுவும் இல்லாமல் ராசிநாதன் 27ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே இருக்கார். அவரும் இடம்பெயரக்கூடிய காலங்கள் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வீட்டிருந்தாலே நம்மளுக்கு முதல்ல திருமணம் சார்ந்த விஷயத்தில் கைகூடக்கூடிய காலங்களாக ஏற்படும். 4 என்று சொன்னாலே அது சுக்கிர பகவான். அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வலுத்தாவே போதுமானது. ராசிக்கு நம்ம சொல்லும் போதே நம்மளுக்கு சுபம் என்று தான் சொல்லணும். ஏன்னா ராசிநாதனை முதல்ல சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுவும் இல்லாமல் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் வீட்டு இருக்கக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து, அதாவது அவருடைய ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டில் சிம்மத்தில் ஆட்சி பெறப்போகிறார். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், ஆகஸ்ட் மாத பலாபலங்கள், அதாவது 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்கள் வழங்க போகிறார்ன்றதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சங்க தான், நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போவும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த மாத கிரகங்கள் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மாதம் வருகின்ற கிரகங்களுடைய இடம் பெயரக்கூடியதாலும் நம்மளுக்கு நல்ல நற்பணங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார், மன்னிக்கணும் 10ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது சனி பகவானை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருப்பது, கேந்திரத்தில் அமர்வது மிகவும் சிறப்பினை தரும். அதுவும் ஆட்சி பெற்று இருப்பது மிகவும் சிறப்பினை தரும். ஏன்னா 9க்கும் 10க்கும் உடையவர் அல்லவா, அதனால் மிகவும் சிறப்பு. அதுவும் இல்லாமல் வக்கரகதியில் இருக்கார். இது வரைக்கும் தேவைகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த தேவைகள்லாம் ஒன்று ஒன்றாக கடன் பிரச்சனையாகட்டும், நோய் பிரச்சனையாகட்டும் அவையெல்லாம் விழுக போகுது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல வலுவான நிலைமையில் கேட்டது கிடைக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலமாகும். அதாவது ஒன்றுமா ஒரு விரை என்ன சொன்னாங்க, லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் ராகு பகவான். நல்ல ஏற்புடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்மளுக்கு இல்லை 7ஆம் அதிபதி அவர் தான் சொல்லுவாங்களா, அவரே தான் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நபரும் அவர் தான். அவர் நம்ம ராசியில் இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து வந்தவர் இப்பொழுது நம்ம ராசியிலே இடம்பெயர்ந்து விட்டார். ஏற்கனவே ஜென்ம குருவை அனுபவிச்சுட்ருக்கீங்க. ஒரு சின்ன விதமான ஒரு மரண பயம் மட்டும் எப்போவுமே இருக்கும். அந்த நம்ம இருப்பமாக வயது மூப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை வார்த்தை சொல்கிறோம், தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். ஏன்னா சின்னதாக ஒரு மரண பயம் கண்டிப்பாக இருக்கும். உடல் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அந்த எண்ணங்களே நம்மளை தோற்றுவிக்கும். ஏன்னா அந்த ஜென்ம குரு அல்லவா, வனவாசத்தை தோற்றுவிக்கும் அல்லவா. எல்லாரும் நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாருமே நினைக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, நாமும் நன்றாக தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். மனிதனாக பிறந்தால் எல்லா ஜீவராசிக்குமே சொல்கிறேன், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அனைவரும் நன்றாகவும், ஏன்னா நான் தவறி விழும்பொழுதெல்லாம் மற்றவர் தூக்கக்கூடிய நிலைமை என்றால் மற்றவரும் நன்றாக இருந்தால்தான் என்னை தூக்கி பிடிக்க முடியும். ஒரு பள்ளத்திலேருந்து நான் விழுறேன்னா அவங்க நல்ல நிலைமையில் இருந்தால் தான் என்னையும் கை தாங்கி பிடிக்க முடியும். அவங்களும் கடுமையான சூழ்நிலைருந்து அவங்களாலும் எதுவும் தூக்க முடியாது. அதனால் எல்லாரும் நன்றாக இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா எதையும் உடனுக்குடனாக கொடுக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர். எதனா கேட்டு அவங்க மனசில் பட்டுச்சுன்னா அப்போவே செஞ்சுருவாங்க. அதே போல் அவங்க எண்ணத்தினுடைய தன்மை என்னென்னா, தூக்கி போட்டாங்கன்னா அந்த பொருள் தொடமாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுவே அவங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் என்று சொல்கிற மாதிரி. ஏன்னா இந்த நேரத்தில் குருமங்கள யோகம் பெறுகின்றது. இளம் வயது உடைய, அதாவது திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். இந்த மாதம் நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமே என்று எடுத்துக்கங்க. இந்த மாதத்தில் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து முன்னெடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு சக்ஸஸ். ஜென்ம குருவாகட்டும் எதனா இருக்கட்டும், பகவான் நம்மளுக்கு குருமங்கள யோகம் பெறுது. அந்த இடத்துல 27ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கார். செவ்வாய் பகவான் நம்ம ராசியில் 27ஆம் தேதி வரைக்கும் இருந்து குருமங்கள யோகம். எல்லாமே தவறான விஷயமே கிடையாது. எதையுமே நன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். எதையும் தவறு என்றால் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தவறாக தான் போகும். குருமங்கள யோகம் பெற்று கிருத்திகை நட்சத்திரம் ஆகட்டும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக எடுத்துக்கலாம். இது தெரிஞ்ச வரைக்கும் செயல் திட்டங்கள் இனிமேல் ஒவ்வொன்றும் படிப்படியாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் தான் ஐயா.
சற்று உடல் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். இந்த மாதம் அவர் செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து விட்டால் நம்மளுக்கு தொந்தரவுலாம் பண்ணாது. அதுவும் இல்லாமல் ராசிநாதன் 27ஆம் தேதி வரைக்கும் தான் அங்கே இருக்கார். அவரும் இடம்பெயரக்கூடிய காலங்கள் 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வீட்டிருந்தாலே நம்மளுக்கு முதல்ல திருமணம் சார்ந்த விஷயத்தில் கைகூடக்கூடிய காலங்களாக ஏற்படும். 4 என்று சொன்னாலே அது சுக்கிர பகவான். அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வலுத்தாவே போதுமானது. ராசிக்கு நம்ம சொல்லும் போதே நம்மளுக்கு சுபம் என்று தான் சொல்லணும். ஏன்னா ராசிநாதனை முதல்ல சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுவும் இல்லாமல் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் வீட்டு இருக்கக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து, அதாவது அவருடைய ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டில் சிம்மத்தில் ஆட்சி பெறப்போகிறார். புதனும் சேர்ந்து, ஏன்னா புதன் வக்கரகதியிலே இருக்கார். அதனால் தொந்தரவு கிடையாது சுவாமி. உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி வக்கரகதியில் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் செயல் திட்டங்கள் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். கிருத்திகை பொறுத்த வரைக்கும் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போதையா. உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நாம் முதல்ல விடுதலை அடைய போகிறோம். நாள்பட்டு இருந்து வந்த மனவேதனை, எப்படி சொல்கிறதுனா, நாள்பட்டு இருந்து வந்த மனவேதனை நீங்கக்கூடிய காலங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு நடைபெறப் போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாத்திரை மருந்து சாப்பிட்டபடியே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலங்கள். நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கின்ற காலங்களாக மாறப்போகுது. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வாழ்வில் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறாங்க ஐயா. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் கைகூடி விடும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி, வந்து கொண்டே இருக்கிறது தான் சொல்லுவேன். மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய மங்கள நாட்கள் நம்மளை எண்ணிக்கொண்டு இருக்குது ஐயா. திருமண வயது உடையவர்கள் சொல்கிறேன், நீங்கள் வேறு. ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் தடையின்றி நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நல்ல அமைப்பினை பெறப்போகிறோம் ஐயா. இந்த குருமங்கள யோகம் அந்த 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 27/8 வரைக்கும் நம்மளுக்கு பகவானோட சேர்ந்து செவ்வாய் பகவானும் நம்ம ராசியிலே இருந்து நம்மளுக்கு மங்கள யோகம் 7ஆம் இடத்தை பார்த்து நம்ம புனிதம் அடை தான் செய்ய போகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய பார்வை விழுது. ஏற்கனவே சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விழுந்துட்டுருக்கு. அந்த வெற்றி என்று சொல்லக்கூடிய பாதை உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவார். அது முக்கியமாக கொடுத்துருவார். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடை ஏதும் ஏற்பட்டிருந்தால் அந்த தோஷமெல்லாம் விலகி நல்ல நற்பலங்களும் பார்ட்னர்ஷிப், அதாவது தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் ஐயா நன்றாக இருக்க போகிறீங்க ஐயா. ரிஷபராசி பொறுத்தவரை ஐயா நல்லதே நடக்க போகுது நம்ம வாழ்விலும். மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தளர்வான விஷயங்கள் இனிமேல் தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கும். அவையெல்லாம் மனமெல்லாம் மாறிட போகுது. என்னங்க நம்மளுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணங்களோ கூட தோன்றும். இனிமேல் அந்த துன்பங்களோ துயரங்களோ நம்மளை தீண்டாது. நம் வாழ்விலும் தடை எதிர்பார்த்திருந்து வந்த பிரச்சனைகள், இடம் சார்ந்த விஷயத்தில் நல்ல கைகூடக்கூடிய காலங்களாக வரப்போதுமா. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிசம் 1-2 பாதங்கள் உடையவர்களுக்கு, இந்த ரிஷபராசி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பினை தரக்கூடிய காலம், முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லுவேன். ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் தான் போகிறார். அது வரைக்கும் போல இடம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் நாம் முன்னெடுக்கலைன்னா அதை நாம் இனிமேல் கைப்பற்றிடுவோம். கண்டிப்பாக கைப்பற்றும். ஒரு லேண்டு சார்ந்த விஷயத்தில் தடையாகவே இருக்குது சாமி, நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு அந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே கைகூடி விடும். பயப்படணும் அவசியம் இல்லை சாமி. மாற்று வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் சாமி. நம்மளுக்கு மாற்று வழியாக உறவுகள் நம்மளுக்கு சேரப்போகுது. மாற்று வழி சொந்தங்கள் நம்ம இடத்துல வரப்போகிறாங்க. இது வரைக்கும் சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்தால் சொந்தங்கள் நம்ம இடத்துல வரப்போகிறோம். அதுவும் இல்லாமல் புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் கிட்டும். புத்திர பாக்கியம் கிட்ட போதையா நம்மளுக்கு ரிஷபராசிக்கு. அதை தான் சொன்னேன், திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம். இந்த மாதத்தில் புத்திர பாக்கியம் குலதெய்வ கருள் கிட்ட போகுது நம்மளுக்கு. அந்த ராசிநாதனே 5ஆம் இடத்துக்கு சென்று மகாலட்சுமி யோகம், அந்த இடத்துல பகவானுடைய பார்வை அங்கே பதிந்து தோஷங்களை நிவர்த்தி செய்து நம்மளுக்கு புத்திரபாகியம் குலதெய்வருள் கிட்டக்கூடிய காலங்களாகும். செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்த்து சுக்கிரன் நேரடியாக பார்க்குறாரு. ஏற்கனவே குரு பகவானை நேரடியாக பார்த்து அவங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து ரிஷபராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் தரப்போது. ஒரு 27ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது ஐயா. எதையும் செய்யக்கூடிய தன்மை கிடைப்பது, எது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. துன்பங்கள் நீங்க போது சாமி. ஒரே வார்த்தை சொல்லப்போனால்
துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். நல்ல மனமகிழ்ச்சியோடு நாம் வாழப்போகிறோம்மா சாமி. ஐயா, இருக்க தான் செய்யும், ஒரு சில தலைவலிகள் இருக்க தான் செய்யும். மற்றபடி எந்த தொந்தரவும் நம் வாழ்வில் இருப்பாது. வேலை சார்ந்த விஷயமாகட்டும், கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், இந்த இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றால் கண்டிப்பாக வீடு மாற்றுறதோ கொள்றதோ, வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் ஒரு 27ஆம் தேதிக்கு அப்புறம் நாம் எதையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் ஐயா. ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. துன்பங்கள் விலகப் போகுது என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளுக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் இன்பம் தரக்கூடிய காலங்கள். அது அடி எடுத்து நம்மளுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதியை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.